பாருங்க, ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே அடுத்தது யாருக்குன்னா இந்த ஏசாக்கு தான், முதல் பையனுக்கு தான். பாருங்க, ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டாங்க. சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்னது? சேஷ்ட புத்திர பாகம் முதல் பையனுக்கு தான் அது கொடுக்கப்படும். முதல் பிறந்த ஆண் பிள்ளைக்கு தான், பெண் பிள்ளை பிறந்தா கூட கிடைக்காது. முதல் பிறந்த ஆண் பிள்ளைக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கும். அதாவது அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் அவனுக்கு தான் கொடுக்கப்படும். முதல் பிறந்தவனா எல்லாவற்றிலும் முன்னிருந்து அவன் எல்லாவற்றிலும் காரியத்தை நடப்பிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவனை தேடுவதில் அவன் முதல் நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு பலி செலுத்துவதில் அவன் முதல் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பதில் அவன் தான் முதல் நிற்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவன் தான் முதல் நிற்க வேண்டும். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இந்த ஏசா விற்று போட்டானா? எதுக்காக? ஒருவேளை ஆகாரத்துக்காக. அதுதான் வேதம் சொல்கிறது, இந்த ஏசாவை போல சீர்கெட்டவர்களாய் இராதீர்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வருகிறது, எச்சரிக்கையாய் இருங்கள். பி அலர்ட், அலர்ட்டா இருங்க. நீங்க யார் என்பதை நீங்க உணராம அறியாம வாழாதீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப வலிமையானவர்கள். நீங்கள் அதை அறியணும், அதை நீங்கள் அறிக்கையிடணும். உங்க வாயில அறிக்கையிடுங்க, நீங்க யார் என்பதை. நான் சொல்லுகிறதை நீங்கள் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும். நான் விசேஷமானவன், நான் கனத்துக்குரியவன், நான் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை போல் நான் மாறப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்து அங்கே இருக்கிறது போல நான் இங்கே இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டி. ஐயா தட்டி இருக்கணும்.